ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப மனசை உருக்கிற மாதிரியான ஒரு காதல் கதை சொல்லலான்னு இருக்கேன். அஸ் யூஷுவல் ஒரு அழகான கிராமம். அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம அழகான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த மாதிரி அழகாக இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது, அவ்வளோ அழகு. அதே கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்திங்கன்னா கூலி வேலை பார்த்துட்டு ரொம்ப ஏழையான பையன். ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணும் அந்த பையனை காதலிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ 2 பேரும் காதலிக்கிறாங்க. ரொம்ப நாள் இந்த காதல் அப்படியே சின்னதாக இருந்த காதல் வளர்ந்துட்டே போகுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த காதல் ஊருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே அவங்க இந்த பையன் ரொம்ப ஏழையானவன், ஸோ இவன் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான், நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி இனிமேல் நீ அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பொண்ணை பையனை பார்க்கவே விடாமல் அப்படியே பிரித்து வச்சிடுறாங்க. ஸோ ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு மூலயமா 2 பேர் ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிடலாம், ஸோ நம்ம போயிட்டு எங்கேயாவது தனியாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணப்போ ஒரு நாள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளான் பண்ணபடியே ஊரை விட்டு ஓடிடுறாங்க. ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடைவேளையில் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்கள தேடுறாங்க. கொஞ்ச நாள் தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அந்த பொண்ணோட அப்பா பொண்ணையும் பையனையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்களும் அந்த தலைவராகிய அந்த பொண்ணோட அப்பாவும் செய்தித்தாளில் விளம்பரம் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் உங்களை சேர்த்து வச்சிடுறேன், நீங்கள் ஊர் திரும்பி வந்துடுங்க, நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. இதை பார்த்த அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. ஊரே அவங்க 2 பேரையும் சேர்த்து வரவேற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு தேவையான கல்யாணத்துக்கு தேவையான இது கிஃப்ட் அந்த மாதிரி பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, நகரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வராங்க. திரும்பி கிளம்பலான்னு வரப்போ மாப்பிள்ளை ஒரு லாரியில் தெரியாமல் ரோட் கிராஸ் பண்ணுறப்போ ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துலையே உயிரை பிரிஞ்சிடுறாரு. அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த பொண்ணு சுயநிலை இழந்துடுறாங்க. இது தெரிஞ்ச பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளில் சரியாயிடுது. சரியானதுக்கப்புறம் அந்த பையன் ஆக்சிடெண்ட் ஆனப்போ போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸோடையே அதை நினைவாக வச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. ஒரு அழகான தேவதை அந்த அம்மாவோட கனவுல, உங்கள் பொண்ணு வச்சுருக்க அந்த பையனோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரத்தக்கரையை சுத்தமாக துவைச்சிருங்க, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு நிறையா தீமைகள்லாம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் அந்த அம்மா அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா கனவுலையும் அதே தேவதை அதே மாதிரி சொல்லுது. அந்த பொண்ணு அந்த பையனோட ஞாபகமாக வச்சுருக்க அந்த இரத்தக்கரையான ட்ரெஸ்ஸில் இருக்க பிளட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுது. அவரும் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கனவுலையும் அதே தேவதை இந்த செய்தியை திருப்பியும் சொல்லுது. இதை போய் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அடுத்த நாள் காலையில் சொல்ல அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகி, அப்போ இது உண்மைதான், எல்லாரோட கனவுலையும் வருது, ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு அந்த பிளட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் அதே தேவதை திருப்பியும் அந்த பொண்ணோட கனவுல வருது. நீ வாஷ் பண்ணதில் இன்னும் பிளட் போகவே இல்லை, ஸோ திருப்பியும் நல்லா வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ அடுத்த நாளும் அந்த பொண்ணு ட்ரை பண்ணுது. அப்போ ட்ரை பண்ணி பிளட் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி கிளியர் பண்ண பார்க்குது. பட் ஆனால் அந்த ரத்தம் போகவே இல்லை. திருப்பியும் அந்த பொண்ணு துவைச்சி பார்க்குது, ஆனால் போகவே இல்லை. அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறாங்க. காலையிலேயே வீட்டோட காலிங் பெல் ரிங் சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாரோ மார்னிங்கு அப்படின்னு சொல்லி டோர் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
அந்த கனவுல வந்து அழகான அந்த தேவதை வந்து வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அந்த அழகாக இருந்த அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கோபத்தோடு அப்படியே செவந்து போய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப பயத்தில் அலறி கத்துறாங்க. உடனே அந்த தேவதை சொல்கிறாங்க, லூசாடி நீ சர்ஃப் எக்ஸல் போடுன்னு கரை போடுன்னு எத்தனை தடவை டிவியில் சொல்கிறாங்க, ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரும் என் மேலே கோவப்படாதீங்க. ஆக்சுவலாக இதுதான் கதை. ஒரு காமெடியாக இருக்கட்டும்னு கடைசியாக இது வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு சர்ஃப் எக்ஸலுக்காக ஒரு ஆட் மாதிரி இது வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பாய்.